இந்த 30 விழாவை அனுசரித்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான தருணத்திலே இந்த நாளிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் மவுண்ட் சியோன் லுத்தரன் திருச்சபை சார்பிலே எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்து உங்களை வருக வருக என்று இருக்கரம் கூப்பி வரவேற்கின்றோம். விசேஷமாக சென்னை பட்டினத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை மெருகூட்டு வண்ணமாக கலந்து கொண்ட உங்களையும் கூட நாங்கள் இருக்கரம் கூப்பி வரவேற்கின்றோம். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள், வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள். ஏனால் கடந்த கால நினைவுகளை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 40 வருட காலம் ஒரு இருண்ட ஒரு சூழ்நிலை. அதை கொடைக்கானல் மக்கள் மற்றும் திருச்சபை மக்கள் நன்கு அறிவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே எப்படியாவது இந்த ஆலயத்தை மீட்டெடுக்க முடியாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் நம்மளுடைய மாண்புமிகு உயர் நீதிமன்றத்திலே ஓய்வு பெற்ற நீதிபதி நீதியரசர் ஐயா ஹரி பரந்தாமன் அவர்களோடு கூட ஒரு தொடர்பு ஏற்பட்டது. அப்பொழுது அன்பு சகோதரர் ஜோப்தாஸ் அவர்களும் நானும் சென்னையிலே சென்று அவரை பார்த்து அவரிடம் இந்த காரியங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஒரு நாள் நிச்சயமாக நான் கொடைக்கானல் வருவேன், அதை உங்களுக்கு நான் அறிவித்து விட்டு வருவேன் என்று சொல்லி அதன்படியாக அறிவித்து விட்டு கொடைக்கானல் கடந்து வந்தார். கோகினூர் பங்களாவிலே அவர் தங்கியிருந்தார். நாங்கள் சென்று அவரை பார்த்தோம். அப்பொழுது நாங்கள் சரியாக 10 மணிக்கு இந்த ஆலய வளாகத்திற்கு வருகிறோம் என்று சொல்லும் பொழுது அதிலே ஓய்வு பெற்ற போதகர் ரெவரண்ட் தேவதாஸ் அவர்கள் கூட பேசுவதற்கு ஒரு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னார். அவரோடு கூட பேசி பார்த்தோம். அவர்கள் எங்களுக்கு 3 வருடங்கள் எங்களுக்கு நீங்கள் 3 மாதங்கள் கொடுப்பீர்கள் என்றால் நாங்கள் இடத்தை காலி செய்துவிட்டு சென்று விடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் எதுவுமே நடக்கல. உடனடியாக இந்த ஆலயத்தை பூட்டிவிட்டு சென்று விட்டார்கள். எங்களை மிஷினரிகள் தான் எங்களை இங்கே குடியேற்றினார்கள். ஆகவே நாங்கள் கோடை ஸ்கூலில் அந்த சாவியை நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். நாங்கள் நீதியரசர் 3 மணி வரை நேரம் கொடுத்திருந்தார். 3 மணி வரைக்கும் அவங்க வரல. உடனடியாக அங்கிருந்து நீதியரசரோடு வந்திருந்த நமது அன்புக்குரிய பாலசுந்தர் சார் அவருடைய குழுவினர்கள் எல்லோரும் சேர்ந்து பாலசுந்தர் சாருடைய தலைமையிலே இந்த ஆலயத்தினுடைய பூட்டு அறுக்கப்பட்டு இதற்குள்ளாக நுழைந்து என்னுடைய எல்லா பொருட்களுடைய இன்வென்ட்ரிகள் எடுக்கப்பட்டு அது முறையாக எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த நாளிலிருந்து இதற்கு ஒரு உயர்வான ஒரு நாளாக நாங்கள் எண்ணிக்கொண்டே இருந்தோம். அப்பொழுது பாலசுந்தர் சார் அவர்கள் பொறுப்பில் இல்லாவிட்டாலும் சரி, இதற்காக எங்களுக்காக பல முயற்சிகள் செய்தார். அதன்படியாக நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவரோடு ஆலோசனைகள் பெற்று நாங்கள் இந்த நிகழ்ச்சி இந்த காரியங்களை அவரோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். அப்பொழுது எலெக்ஷன் வரக்கூடிய நேரம், ஐஎல்சியுடைய எலெக்ஷன், அப்பொழுது சொன்னார், நாங்கள் ஜெயித்தவுடன் முதல் சிசி மீட்டிங் சர்ச் கவுன்சிலுடைய கூட்டத்தை இங்கு கூட்டுவோம் என்று ஒரு உறுதிமொழி நாகர்கோயிலுக்கு கொடுத்தார். அந்த உறுதிமொழியின்படியாக அவர்கள் இந்த ஆலயத்தில் சிசி மீட்டிங் நடத்தப்பட்டது. எல்லாம் திரளாக வந்திருந்தார்கள். சென்று போதக பிதாக்கள் எல்லோரும் சென்று அவர் தேவதாஸ் அவரோடு பேசி பார்த்தார்கள். என்றால் ஒரு சில நிமிடங்கள் ஆனாலும் இந்த கொண்டு இடத்தை காலி செய்து சென்று விட்டார்கள். ஸ்தோத்திரம். ஏனென்றால் இது ஒரு வல்லமை மிக்க ஒரு ஆலயம் என்பதற்கு அதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. ஆக இந்த நாளிலே கூட பாலசுந்தர் சார் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அதன் பிறகு அவர் எலெக்ஷனில் அவர் நிற்கல, வேற ஒரு ஜிடி இருக்கும் பொழுது
அழைத்து வந்து சார் வந்து எல்லாம் இந்த கவுன்சில் மீட்டிங் நடத்தினார். அதன்படியாக இந்த வளாகம் வந்து மிக உயர்வான ஒரு இது பாதைக்கு வர ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 போதகர்கள் இங்கு அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டார்கள் நீதியரசர் மூலமாக. அப்பொழுது ஒவ்வொரு போதக பிதாக்களையும் பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், அது சரியான முறையிலே அது சரியாக ஆகலை. அப்பொழுது வந்து இங்கே ரெவரண்ட் ஜெய்சிங் அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் வந்த நேரத்தில் வந்து அதையும் பாலசுந்தர் சார் அவருடைய முயற்சியினாலே அவர் வந்து இங்கே பணி செய்தார் 1 ஆண்டு காலம். அப்பொழுது வந்த இடத்திலே அவருடைய மனைவியை வந்து திடீரென்று மறித்து விட்டார்கள். அது அவருக்கு ஒரு வேதனையை அளித்தது. ஆக நான் வந்து நாகர்கோவில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி இந்த திருச்சபைக்கு நல்ல ஒரு போதகரை எப்படியாவது நாம் வந்து அழைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ரெவரண்ட் ஜீவதாஸ் ஐயருடைய பேர் வந்து எங்களுக்கு கிடைச்சு. நாங்கள் அவரை பார்த்தது கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் கேள்விப்பட்டு எப்படியாவது ஐயரை வந்து இங்கே திருச்சபையில் நம்ம வந்து அழைத்து விட்டோம் என்றால் நல்ல ஒரு பாதைக்கு செல்லும் என்பதை நாங்கள் ஒரு கூடி ஆலோசனை செய்தோம் கமிட்டியாக. அப்பொழுது பாலசுந்தர் சார் அவர்கள் ஜெய்சிங் அவருடைய அந்த துக்க நிகழ்ச்சிக்காக வந்திருந்தார்கள். அந்த நேரத்திலே நாங்கள் அவரோடு கூட அமர்ந்திருந்து, ஐயா எப்படியாவது ரெவரண்ட் ஜெயதாஸ் ஐயா அவர்களே எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க அப்படின்னு அவர்கள்ட்ட நாங்கள் உறுதிமொழி வாங்கிட்டோம். அப்பொழுது ஒருவேளை அவர் வந்து மதுரைக்கு அப்பொழுதுதான் சென்னையிலிருந்து மதுரை மாற்றலாகி வருகின்ற நேரம், அது எங்களுக்கு சரியான ஒரு தருணமாக இருந்தது. ஆகவே அவர்கள் உறுதிமொழி கொடுத்ததுபடியாக ஐயா ரெவரண்ட் ஜீவதாஸ் அவர்கள் போதகராக கடந்த 1-2 வருடங்களுக்கு முன்பதாக பொறுப்பேற்றார். மே மாதத்தில் அவர் வந்தன உடனே எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட்ஸை பார்க்க. முதலாவதாக தியோடர் நேத்தர் அவங்களுடைய மெமோரியல் பாயிண்ட் எப்படியாவது செய்யணும்னு முதல் திட்டம். தியோடர் நேத்தர் அவர்னா யாருங்க, உங்களுக்கு தெரியாது ஐயா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோம். யாருமே கேள்விப்பட்டதில்லை தியோடர் நேத்தர் அவர்களை பற்றி. ஐயா இவர் தான் இந்திய சுவிசேஷத்தினுடைய IELCயினுடைய முதல் மிஷனரி. ஜெர்மன் தேசத்தை சேர்ந்தவர், அமெரிக்கா மூலமாக அனுப்பப்பட்ட முதல் மிஷனரி. தர்மபுரியில் கிருஷ்ணகிரியிலே வந்து அவர் பணியை ஆரம்பித்தார்னு அந்த வரலாறை சொன்னார். அந்த வரலாறை கேட்டு நாங்கள் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு தியாகத்திற்கு ஒரு நினைவு பீடம் அமைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே அதை வடிவமைப்பு செய்து, அதுக்கும் எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. அதை நான் வந்து என்னுடைய மகள் ஆர்கிடெக்ட் சோபனாவோடு கூட இணைந்து அதனை வடிவமைப்பு செய்து அது மிகவும் நேர்த்தியாக வந்தது. அதாவது அது எப்படியும் இப்போ நம்ம பண்ணது மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து அமெரிக்க மிஷினரிகளால் செய்யப்பட்டது போல அது எப்படி எந்த விதத்திலையும் அதனுடைய இது மாறிடக்கூடாதுன்னு சொல்லி நேர்த்தியாக செய்யப்பட்டது. அதை சிறப்பாக அந்த விழாவிற்கு ஐயா பாலச்சந்திர ஐயா அவர்கள் வந்து குழுவினோடு கூட வந்து அதை திறந்து வைத்தார். அப்பொழுதுதான் நாங்கள் சொல்லிட்டோம், ஐயா அடுத்து எப்படியாவது ஆட்சி இந்த நுழைவு வாயிலை நாங்கள் அமைக்க வேண்டும் என்று அவர்கிட்ட கேட்கும் பொழுது, சரி நான் வந்து கோடை ஸ்கூல்கிட்டலாம் பேசி நான் உங்களுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். ஏனென்றால் இந்த ஆலயத்துக்குள்ளே வர வந்து நாங்கள் அந்நிய வீட்டுக்குள்ளே நுழைகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதை வந்து சொந்த வீட்டுக்குள்ளாக நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற வேண்டும் என்று கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 15 ஆண்டு கால ஒரு ஜபம். எப்படியாக அந்த நுழைவாயிலே ஒரு நுழைவாயில் ஆர்ச் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு கனவு கண்டு கொண்டிருந்தோம். ஆனால் அந்த கனவு நிறைவேறாதன்றையும் நாங்கள் உறுதியாக இருப்போம். ஆனால் ஆண்டவர் எல்லாம் பெரியவர் என்பதை காண்பிக்கிற விதமாக இல்லாதவைகளை இருக்கிறவர் போல ஆக்கின்ற நம்மளுடைய ஆண்டவர் இதை அற்புதமாக அதையும் வடிவமைக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. என்னுடைய மகளோடு கூட இணைந்து அது இந்த பழமை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று தூரத்தில் பார்க்கும்போது வெண்கல கதவுகளை ஆண்டவர் இது பண்ண வேதாந்தத்தில் காண்பது போல அதை பார்க்கும்போது பிராஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக சபை குருவானோட ஆலோசனை செய்து சபை கமிட்டியோடு கூட ஆலோசனை செய்து அதனை நேர்த்தியாக செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆக இந்த நாளிலே எங்களுக்கு வந்து எல்லா விதத்திலும் உதவி செய்கின்ற எங்களுடைய ஜிடி அதன் பின்பாக நாங்கள் கடந்த எலெக்ஷனில் போய் விசேஷித்து இந்த ஆலயத்தில் அவர் எப்படியாவது ஜிடியாக வர வேண்டும் என்று ஜெபித்து விட்டு நாங்கள் ஐயர் அவர்கள்லாம் சேர்ந்து ட்ரோண்டத்தில் போய் ஓட்டு போட்டோம். போடும்பொழுது
அவர் எப்படியும் அதில் வந்து ஜெயிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபித்து விட்டு போனோம். அதேபடி இந்த நாளிலே அவர்கள் வந்து ஜிடியாக அமர்ந்திருப்பது கிடைத்த ஒரு மாபெரும். அவர்கள் இந்த நாளிலே அவர்களை சிறப்பிக்கும்படியாக எங்களுடைய திருச்சபையினுடைய தலைவர் திரு மாரியான் ஆரோக்கியதாஸ் அவர்கள் அவருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசை வழங்குவார். Thank you, sir. Thank you very much. இந்த நாளிலே எங்களுடைய மாத சங்கத்தினர், ஏனென்றால் அவங்க தான் முழங்காலம் முடக்கி ஜெபம் பண்ணவங்க. அந்த இடம் வந்து பரிசுத்தமான அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முழங்காலம், அவங்களுடைய கண்ணீர், இந்த ஆலயத்தின் மீது உள்ள வாஞ்சை, ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கை, இவையெல்லாம் வந்து அது வந்து அவர்களுடைய மொத்த உருவம் தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் எங்களுக்கு வந்து ஜீவதாஸ் ஐயா அவர்களே. ஆகவே அவர்கள் வந்து இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அவர் சால்வை கொடுத்தது தான் சால சிறந்தது. ஆகவே அடுத்தபடியாக ஐயா அவர்களை நாங்கள் கௌரவிக்கின்றோம். பொறுப்பாளர் Thank you, Pastor. ஒரு திருச்சபையினுடைய ஆயர் எப்படி இருக்க வேண்டும் என்று சிறந்த எடுத்துக்காட்டு. அது மட்டுமல்ல, திருச்சபையை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதையும் உங்களுக்கு தாங்கி ஐயா அவர்களுக்கு நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்தி வந்து அந்த கற்பாறையை நாங்கள் நிச்சயமாக நாங்கள் இந்த ஆலயம் வந்து கற்பாறை மீது அமைந்துள்ளது. கற்பாறை மீது கட்டினவன் புத்தி உள்ளவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஐயா அவர்களுடைய அந்த இன்னைக்கு நாளில் கொடுத்த செய்தி வந்து நம்மளுடைய யூடியூப்ல பதிவிடப்பட்டிருக்கிறது. அடுத்த காரியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து பார்த்து மகிழ்ந்த எல்லா காரியங்களும் இன்றைய நாளிலே யூடியூப்ல பதிவிடப்படும் என்பதை தெரிவித்துள்ளேன். ஐயா கொடுத்த செய்தியும் யூடியூப்ல பதிவிடப்படும். இதுவரைக்கும் இந்த ஐஎஃப்சி திருச்சபை, கொடைக்கானல் திருச்சபையில 2.5 லட்சம் பேர் அந்த நிகழ்வுகளை பார்த்து மகிழ்ந்திருக்கின்றார்கள். ஆக இந்த நாளிலே நடந்த எல்லா நிகழ்வுகளும் அதில் பதிவிடப்படும். அதை நீங்கள் பார்த்து மகிழ்வுகள். அது மட்டுமல்ல, நேர்களுடைய பாடலும் அதிலே ஏற்கனவே பதிவிடப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்கள் கண்டு மகிழ்வுடைய அன்புடன் கேட்கின்றேன். ஆகவே ஐயா அவர்களே நாங்கள் இந்த நாளிலே எங்களுடைய திருச்செந்தூர் சாரிலே அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு பொன்னாடை போட்டு சபையினுடைய மூப்பர் திரு அமர் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போட்டு நினைவு பரிசு. ஐயா தேங்க்யூங்க ஐயா, தேங்க்யூ. அடுத்து அந்த சிசி வந்து அந்த பசுமை மரத்தில் அடிக்கப்பட்ட ஆணி போல யாவும் இருக்குது. முதல் இந்த இதுக்கு அந்த மீட்டிங் வந்த முதல் நபர் யாருன்னா ஐயா பாபு ஐயா தான், டவரன் பாபு ஐயா அவர்கள் தான். அவர் தான் முதல் நாங்கள் சந்தித்தோம். ஆகவே அவர்கள் வந்து துணைத் தலைவராக, நாகர்கள் சந்திச்சங்க துணைத் தலைவராக இருக்கின்றார்கள். அவருடைய அன்பு வந்து எங்களை வந்து ஆட்கொண்டது. அவர்கள் இந்த நாளிலே வந்திருக்கிறது மிகவும் சிறப்பு. ஆகவே அவர்களையும் திருச்சபை சார்பிலே வருகிறது. திருச்சபையுடைய கல்வி அவர்கள் அவர் பொன்னாடை போட்டி நினைவு பரிசு. அடுத்து நாகர்களுடைய சவிசங்க செயலாளர் மாதவசாமி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி நினைவு பரிசு வழங்கப்படும். அதை திருச்செல் ராபின் அவர்கள், அதாவது நேர்த்தராக நடித்த ராபின் அவர்கள் ஒரு பொன்னாடை போட்டி தேங்க்யூ.
தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ வெரி மச். அதே போல் நாகர்கோவில் சபை சங்கத்தினுடைய பொருளாளர் அவருடைய செயல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சிறந்த ஆசிரியர். அடிக்கடி அந்த இதில் நான் பார்க்கும்போது வாட்ஸ்அப்பில் சிறந்த செயல்படக்கூடிய ஒரு நல்ல பொருளாளர், அன்புமிக்க ஒரு சகோதரர், அங்கு செல்லும் பொழுதும் அன்பாக பேசக்கூடியவர். அவர்களை இந்த நாளிலே எங்களுடைய திருச்சபை சார்பிலே மனமார்ந்த நன்றி வணக்கத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களுக்கு திருச்சபையினுடைய மூப்பர் பேட்ரிக் அவர்கள் முன்னாடி போட்டி அவருக்கு நினைவு பரிசு வழங்குவார்கள். தேங்க்யூ. அடுத்து சென்னையிலே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆயர் வேதகிரி ஐயா அவர்கள் பழனியிலே அந்த திருச்சபை கட்டும்போது இந்த பணிக்காக வந்து சென்ற பொழுது மிகவும் அன்பாக பேசக்கூடியவர். அவருடைய பேர் வந்து எனக்கு ரொம்ப என்னை ஆட்கொண்டது, வேதகிரி. ஆக அவர்களை இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய திருச்சபை சார்பிலே கௌரவிப்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். ஐயா, எங்கள் திருச்சபை சார்பிலே எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு எங்களுடைய சபையினுடைய மூப்பர் அமர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி உங்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார். எப்பொழுதெல்லாம் எங்களுடைய திருச்சபையிலே நிகழ்ச்சிகள் நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆர்வமாக வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஐயா தான் ஓய்வு பெற்ற ஐஇஎல்சியினுடைய போதகர் தாமோதரன் ஐயா அவர்கள், டிஎல்சியினுடைய ஓய்வு பெற்ற போதகர் தாமோதரன் ஐயா அவர்கள் இந்த ஆலயத்திலே நடக்கின்ற நிகழ்ச்சிகளே உற்சாகமாக பங்கு பெறக்கூடியவர். கடந்த முறை நேர்த்தருடைய அந்த வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் முன்னாடி நின்று அவர் அநேக காரியங்களை எங்களுக்கு செய்தார். அவர் இந்த நாளிலே அவர்களை திருச்சபை சார்பிலே அவரையும் அவருடைய மனைவி அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து அவர்களை கௌரவிக்கிறோம். பாலன் அவர்கள் திருச்சபையினுடைய மூப்பர் பாலன் அவர்கள் அவர் பொன்னாடை பற்றி நினைவு பரிசு வழங்குவார்கள். தேங்க்யூங்க. அதே போல அநேக போதக பிதாக்களை உருவாக்கியவர். கொடைக்கானலில் நல்ல ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர், ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர். எங்களுடைய அழைப்பை ஏற்றி இந்த நாளிலே கலந்து கொண்ட ஐயா ரெவரண்ட் ஜெயபால் ஐயா அவர்களை நினைவு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குகின்றோம். ஐயா நான் இந்த ஆலயத்தினுடைய ஞாயிறு பள்ளியில் 1954 முதல் 56 வருடத்தில் ஞாயிறு பள்ளி மாணவனாக இருந்தேன். ஆண்டவருக்கு வாய்மண்டாவதாக. எங்கள் அம்மா கேத்தலிக், அப்பா சிஎஸ்ஐ, அங்கே தான் வளர்ந்தேன். லுத்தரன் சண்டே ஸ்கூல் போனேன், எங்கள் அப்பா சண்டே ஸ்கூல் போனேன். இப்போ ஆண்டோடைய பிள்ளையாக எல்லா சபையும் நேசிக்கிறேன், அசம்பிளி அவர்களுக்கு ஊழியம் செய்கிறேன். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ பாஸ்டர். அடுத்து சிறப்பாக சொல்லணும்னா எங்களுடைய திருச்சபையில் பக்கத்தில் அந்த காம்பவுண்ட் வால் பக்கத்தில் இது வந்து உங்களுக்கு தெரியும், 1912 வாங்கப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி. 6 ஏக்கர் 27 சென்ட், அதாவது 2.51 ஹெக்டேர்ஸ் இடம். இது வந்து தனி சர்வே நம்பர் டிஎஸ் நம்பர் 15. இந்த இடம் வந்து தனியாக ஒரே ஒரு நம்பர் தான். இதில் எந்த விதமான என்கரேஜ்மெண்ட்டு இதெல்லாம் கிடையாது. இதுக்குள்ளே எங்கள் இடம் இருக்குன்னு 21ஆம் நம்பர்கள் வந்து உள்ளே நுழைய முடியுமா? இது எங்களோட இடம் வந்து 2.5 சென்ட் உள்ளே இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் உள்ள ஹோட்டல் ஹோட்டல் வந்து
எங்கள் மீது ஒரு வழக்கு 2007 தொடர்ந்துருக்காங்க. எங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அப்போ இருந்த போதகர் அது எங்களுக்கு தெரியப்படுத்தினது கிடையாது. நாங்களும் அதை பற்றி கவலைப்படாமல் அதை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. ஆக ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக இந்த மாதிரி எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வரப்போகுதுங்க, இந்த மாதிரி உங்களுடைய இது மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சர்வேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அது எப்படின்னு தெரியலையேங்க, என்னன்றது தெரியலையே அப்படின்னு பார்க்கும் பொழுது அடுத்த வாய்தாவில் நாங்கள் அட்டன் பண்ணோன்னா அது எக்ஸ்பார்ட்டி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது தள்ளப்பட்டிருந்தது. பார்த்தா இவர் எங்களுக்குள்ள என் இடம் 2,000 சென்ட் உள்ள இருக்குன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டுருக்காரு. உடனடியாக நாங்கள் அந்த கேஸ் இது பண்ணும்போது ஆரம்ப காலத்தில் யார் பார்த்தா அப்படின்னு சொல்லும் பொழுது அட்வொகேட் சாம் ஜெகன் அவர் தான் பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி அவரை நானும் 1000 அவர்களும் சேர்த்து உடனே சந்தித்து, ஐயா இந்த மாதிரி இப்படி இருக்குது, இதற்கு என்ன செய்யணுமோ நீங்கள் பார்த்து செய்யும்போது என்னங்க எல்லாம் காலம் கடந்து நீங்கள் வந்துட்டுருக்கீங்க, ரொம்ப இதெல்லாம் டைம்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத்தை உருவாக்கினது. ஆனாலும் அவர்கள் எடுத்த முயற்சிகள் பார்த்தீங்கன்னா அது சொல்லி முடியாது. ஏன்னா அதை நாங்கள் நேரடியாக நானும் 1000 அவர்களும் பார்த்தோம். ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு வாய்தாவுக்கும் நாங்கள் சென்று அவரை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு விதத்தில் அதற்கான பேப்பர்ஸ், அதுக்கான எவிடன்ஸு, இதுக்கு நிறைய காரியங்கள் எப்படியாக இது பண்ணி இப்போ ஓரளவுக்கு அவருக்கு தான் தெரியும் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்குன்னு நாங்கள் நினைக்கின்றோம். கேஸ் அது எந்த லெவலுக்குன்றது அவருக்கு தான் தெரியும். ஆகவே நிச்சயமாக இதில் நாங்கள் வின் பண்ணுவோம் என்று கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கின்றோம். கடந்த வாரத்தில் கூட என்னைய கூண்டில் ஏற்றி அதற்கான ஒரு சாட்சி விசாரணையும் செய்தார்கள். ஆகவே இதற்காக அவர்கள் அது அவருடைய ஆங்கிலே தனி எப்படி அந்த வழக்கை எதிர்கொள்வது என்று அவர் போராடி நீதிபதியிடம் எதிர் வழக்கறிஞரிடம் போராடி செய்த ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாங்கள் நேரடியாக அதை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஆகவே இந்த நாளிலே அவர்கள் வந்திருப்பது ஒரு சிறப்பு மிக்கது. நம்ம திருச்சபை மீது அதிக அக்கறை கொண்டவர். ஆகவே இந்த நாளிலே நம்மளுடைய திருச்சபையினுடைய தலைவர் திருச்சபையினுடைய ஆயர் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசை வழங்குவார். எப்படியாவது எங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. சகோதரர் அனில்குமார் சொன்னது போல மிக மிக காலதாமதத்தான் என்னிடம் அணுகினார்கள். ஏனென்றால் நான் அதற்கு முன்பாக பல வருடங்களாக இந்த வழக்குகளை நடத்தி கொண்டிருக்கிறேன். எனக்கு அதற்கான ஆவணங்கள் எதுவுமே கிடைக்கவில்லை. அந்த ஆவணங்கள் கிடைக்கவில்லை என்பதை விட அந்த வழக்கு ஆரம்பித்த காலம் முதல் ஒரு பைசா கூட காசு கிடைக்கல. இருந்தாலும் நாம் செய்யறது ஒரு காம்பவுண்டுக்காக அல்ல, நம்ம கர்த்தருக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் நான் என்னுடைய பணியை செய்தேன். சரியான நேரத்தில், அதாவது வழக்கு ஒரு சில நாட்களிலே இவர்களுக்கு எதிராக முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை, அந்த நிலையில் சரியான நேரத்தில் வந்தார்கள். ஸோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கடவுள் கொடுத்த ஞானத்தை கொண்டு எனக்கு நல்ல மன நிறைவு இருக்கிறது. நான் போராடி வருகிறேன் வழக்கறிஞராக. நிச்சயமாக கடவுளுடைய கிருபையினாலே வெற்றியும் பெற்றுக் கொடுப்பேன். நன்றி. நன்றி. அதாவது பசுமலை என்றாலே ஒரு பசுமையான நினைவுகள் தான். அப்பொழுது என்னுடைய பள்ளியின் தோழர் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி நான் கூட பசுமலையில் படித்தேன்ப்பா, ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு. எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. ஆனால் நம்ம நேரில் பார்த்தோன்னா நம்ம அந்த காரியங்களை பேசி நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலான்ட்டு ஒரு நாள் பேசக்கூடிய வாய்ப்பு கொடைக்கானலில் கிடைத்தது. அப்பொழுது எங்களுடைய பழமையான நினைவுகளை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அதன் மூலமாக
கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை சந்தித்தேன். நாங்கள் சந்தித்து இப்பொழுது எங்களுடைய அந்த நட்பை புதுப்பித்துக் கொண்டோம். இவர் பசுமலையிலே மிகச்சிறந்த ஒரு ஆலயம், சியோன் ஆலயம் என்று வைத்து நடத்தி வருகிறார். இண்டிபெண்ட் ஆலயம், நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஊழியர், அநேக பாடல்களை இயற்றுகிறார். அவருடைய தகப்பனார் அநேக புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே அவருடைய தொடர்பு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அது மாத்திரமல்ல, இப்பொழுது எங்களுடைய நட்பை நல்ல முறையில் புதுப்பித்து அதன் மூலமாக இந்த தியோடர் நேத்தர் அவருடைய பாடலை அவர் இயற்றி பாடியுள்ளார். அவர்களை திருச்சபை சார்பிலே அவரையும் அவருடைய குடும்பத்தினரும் நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த நாளிலே அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து, நான் பொன்னாடை போர்த்து அவரை கவனித்தாதான் சரியாக இருக்குன்னு நான் நினைக்கின்றேன். ஆகவே சகோதரர் அவர்களே, திருச்சபை சார்பிலே நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து யூத் ஃபார் கிரைஸ்ட் சகோதரர் சாரன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை திருச்சபை சார்பில் வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து கௌரவிக்கின்றோம். அதற்கு அடுத்து அடிக்கடி மற்ற நண்பர்களோடு மற்ற விசுவாசிகளோடு பேசும்பொழுது ஆண்டவர் எனக்கு 2 கண்களை கொடுத்திருக்கிறாரு. ஒரு கண் என்னுடைய IELC திருச்சபை, இன்னொரு கண் கிதியோன் ஊழியங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆகவே இந்த கிதியோன் ஊழியங்களை நான் நேசிக்கின்ற ஒரு ஊழியம். அதற்காக நம்மளுடைய சகோதரர்கள் இந்த நாளிலே அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார்கள். அது எங்களுடைய கொடைக்கானல் கேம்ப் பிரசிடென்ட் சகோதரர் எபன் ஞானராஜ் அவர்களை வரவேற்று அவர்கள் கொண்டாடி போட்டு அவளை கௌரவிக்கின்றோம். அதே போல அன்பு சகோதரர் கைசர் வேளாங்கண்ணி அவர்களுக்கு கொண்டாடி போட்டு விதியொன்றியர்களாக வந்திருப்பது மிகப்பெரிய சிறப்பு. அடுத்தபடியாக சூளைமேடு திருச்சபை சேர்ந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் அவர்கள் முன்வந்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சூளைமேடு ஐயா அவர்கள் இந்த பில்கிரிம் லுத்தரன் திருச்சபையிலிருந்து வந்தது இன்னும் அவங்க அவரை விடவே இல்லை. அவர் மேல் உள்ள அன்பு அடிக்கடி அவங்க நான் தொடர்பு கொண்டு தலைவர் அவர்கிட்ட பேசும்போது அடிக்கடி ஸ்டீபன் ஐயா அவர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆகவே இன்னைக்கு இது ஒரு நல்ல பில்கிரிம் லுத்தரனும் கொடைக்கானல் மவுண்ட் சியோன் லுத்தரனும் நல்ல ஒரு இணைப்புல இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, பழனி திருச்சபையும் நாம் இணைந்து இன்னும் நல்ல ஒரு உயர்வான ஒரு இதுக்கு கொண்டு போவோம். அதுக்கு நீங்க என்ன ஹெல்ப் பண்ணணும்னா, அடுத்து எலக்ட்ரிசிட்டி கிடையாது, வாட்டர் கனெக்ஷன் கிடையாது. அதுக்கு அடுத்து இன்னும் அதுல கொஞ்சம் வேலைகள் இருக்கின்றது. அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய திருச்சபை மூலமாக எங்களோட சேர்ந்து அதை சிறப்பான ஒரு இதுக்கு கொண்டு செல்வோம். அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Stanley Prabha. Thank you, ma'am. Thank you very much. President Baga, Matasana President Baga. Matasana President.
ஹெலன் பிரபாகர் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு மிஸ்ஸஸ் ஹெலன் பிரபாகர் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா அது ஆரம்பம் தொடக்கம் இருக்கணும், அப்பொழுதுதான் அது வந்து நிறைவு பெறும். அந்த விதத்தில் இருந்து ஐயா அவர்கள் ஜெபித்து அந்த ஆட்சி இதுக்காக ஜெபித்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆரம்ப ஜெபம் செய்யப்பட்டது. எல்லாருமே மண்வெட்டியை பிடிச்சி ஆரம்பித்து வைத்தோம். அதில் வந்து முதல் இது ஃபர்ஸ்ட் டோனர் என்னுடைய மைத்தினர் திரு பாக்கிய செல்வம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கவனிக்க ஆட்சிக்கான ஃபர்ஸ்ட் டோனர். தேங்க்யூ. ஆனால் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே சால்வை பொத்தி கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஏனென்றால் இந்த இந்த நிகழ்ச்சி மீது இவ்வளவு ஆர்வம் செலுத்தி இதில் கலந்து கொண்டிருந்தா நிச்சயம் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் அவருடைய பொன்னாடையை நம்மளுக்கு பொத்தி கௌரவிப்பார். ஏனென்றால் இது சிறப்புமிக்க ஒரு தருணம். இன்னும் சில நிமிடங்களிலே முடித்துவிட்டு உங்களுக்குன்னு நல்ல ஒரு சுவையான ஒரு உணவு ஆயத்தமாக இருக்கிறது. அதனை பங்கு பெற்று செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். புத்திரன் திருச்சபையினுடைய புதிய பிரசிடென்ட் டாக்டர் அருண் அவர்களுக்கு முன்னாடி போத்தி, அதே போல ஜெபக்குழு தலைவி அவர்களையும் அழைக்கின்றோம். திருமதி விமலா கணேஷ் அவர்களுக்கு தேங்க்யூ. வாங்க மாதா செல்வ செக்ரட்டரி வாங்க. செயலாளர் அதே போல பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.